ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் 2 மகள்கள். ஒரு அப்பா, ஒரு அம்மா. அவர்கள் வாழ்க்கையில் நடந்த காதல், கனவு, கண்ணீர், நம்பிக்கை கலந்த கதைதான் இது. அறிமுகம். மதுரை அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமம். அங்கு வாழ்ந்தார் ராமமூர்த்தி. ஒரு சாதாரண அரசு பள்ளி ஆசிரியர். அவரது மனைவி லக்ஷ்மி அமைதியான குடும்பம்தான் உலகம் என்று நம்பும் பெண். நந்தினி இளையவர் காவ்யா. நந்தினி அமைதியானவள், பொறுப்புள்ளவள், அப்பாவை போல சிந்திக்கும் குணம். காவ்யா சுறுசுறுப்பானவள், கனவுகள் நிறைந்தவள். சினிமா, பாடல், கவிதை எல்லாம் அவளுக்கு பிடிக்கும். அப்பாவின் கனவு. ராமமூர்த்திக்கு ஒரு கனவு இருந்தது. என் மகள்கள் இருவரும் வாழ்க்கையில் யாரிடமும் கை நீட்டாமல் நிற்க வேண்டும். அவர் அடிக்கடி சொல்லுவார், பெண்ணு பிறந்தா பரவாயில்லை, பெண்ணுக்கு கல்வி கொடுத்தாதான் அந்த வீடு உயர்ந்த வீடு. இந்த வார்த்தைகள் நந்தினியின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. ஆனால் காவ்யா, அவள் காதல் கதைகள் படித்து கனவுலகில் வாழ்ந்தவள். பள்ளி நாட்கள். நந்தினி 12ஆம் வகுப்பில் முதல் மாணவி. அவள் ஆசை மருத்துவராக வேண்டும். காவ்யா, அவளுக்கு ஆசை எழுத்தாளராக வேண்டும். அவள் தினமும் டைரியில் காதல் கவிதை எழுதுவாள். ஒரு நாள் காவ்யா பள்ளியில் ஒரு புதிய மாணவன் வந்தான். அவன் பெயர் அரவிந்த். அவன் அமைதியானவன், புத்திசாலி. முதலில் நட்பு, பிறகு கவிதை, பிறகு மெதுவான காதல். நந்தினியின் பொறுப்பு. நந்தினியின் வீட்டின் நிலையை புரிந்தவள். அப்பாவின் சம்பளம் குறைவு, வீட்டில் கடன். அவள் தனது கனவை ஒதுக்கி பிஎஸ்சி நர்சிங் சேர முடிவு செய்தாள். அந்த இரவு அப்பா ராமமூர்த்தி அழுதார். என் கனவை நீ விட்டுட்டியேம்மா. நந்தினி மெதுவாக சிரித்தாள். அப்பா, கனவு நான் விட்டதில்லை, அது கொஞ்சம் தாமதமாக நடக்கும். காதல் வெளிப்பாடு. ஒரு மாலை காவ்யா தன் அக்காவிடம் சொன்னாள், அக்கா, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். நந்தினி அதிர்ச்சி அடைந்தாள். காவ்யா, நம்ம அப்பா என்ன நம்பிக்கை வச்சிருக்காரு தெரியுமா? தெரியுமில்ல. காவ்யா சொன்னாள், அக்கா, அவன் நல்லவன், அவன் எனக்காக காத்திருக்கிறான். குடும்பத்தில் புயல். ஒரு நாள் ராமமூர்த்திக்கு இந்த விஷயம் தெரிந்தது. அவர் கோபத்தில் அல்ல, ஆனால் மன வருத்தத்தில் கேட்டார், காவ்யா, உன் வாழ்க்கை உன்னுடையது தான், ஆனா இந்த அப்பாவோட நம்பிக்கை என்ன? காவ்யா அமைதியாக இருந்தார். தெரியுமா இந்த காதல்? அரவிந்த் திணறினார். அவன் பேசும்போது நம்பிக்கை இருந்தது. ஆனால் ஒரு கேள்வி, உங்க வீட்டுக்கு தெரியுமா இந்த காதல்? அரவிந்த் திணறினார். இன்னும் சொல்லலை. அந்த ஒரு பதில் நந்தினிக்கு சந்தேகம் உண்டாக்கியது. மனக்குழப்பம். காவ்யா 2 உலகங்களுக்குள் சிக்கினாள். காதல் ஒரு பக்கம், குடும்ப நம்பிக்கை மற்றொரு பக்கம். அந்த இரவு அவள் டைரியில் எழுதியது, காதல் என்னை மகிழ்ச்சியாக்குது, ஆனா என் குடும்பம் என் உயிர். திடீர் திருப்பம். ஒரு நாள் அரவிந்த் சென்னை வேலைக்கு போகிறேன் என்று சொன்னான். நான் செட்டில் ஆனதும் உன்னை திருமணம் செய்கிறேன். காவ்யா நம்பினாள். ஆனால் மாதங்கள் கழிந்தும் அவன் அழைப்புகள் குறைந்தன. நந்தினியின் முன்னேற்றம். இதற்கிடையில் நந்தினி மருத்துவமனையில் வேலை பெற்றாள். அவள் சம்பளம் வீட்டின் நிலையை உயர்த்தியது. அப்பா பெருமையுடன் சொன்னார், என் மகள் என் தாய் மாதிரி. உண்மையின் தொடக்கம். ஒரு நாள் காவ்யா சமூக வலைதளத்தில் பார்த்தாள், அரவிந்த் மற்றொரு பெண்ணுடன் புகைப்படம். அவள் இதயம் உடைந்தது. காதல் கனவு ஒரு நொடியில் சிதறியது. அக்காவின் அரவணைப்பு. நந்தினி அவளை கட்டி தழுவினாள். காவ்யா, காதல் தோல்வி வாழ்க்கை தோல்வி இல்லைம்மா. நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்கணும். அந்த நாள் காவ்யா ஒரு முடிவை எடுத்தாள். நான் என்னை முதலில் உருவாக்கணும். ஆனால் அரவிந்த் மீண்டும் வருவானா? காவ்யா வாழ்க்கை எப்படி மாறும்? நந்தினியின் தியாகம் அவளுக்கு என்ன தரும்? காவ்யாவின் வாழ்க்கையில் புதிய மனிதர் வருகிறார். அவர் காதலா அல்லது வாழ்க்கை பாடமா? காதல் வரலாம், போகலாம், ஆனா குடும்பம் நம்மோடு நிற்கும். காதல் அது ஒருவரை உயர்த்தவும் செய்யும், அதே காதல் ஒருவரை உடைக்கவும் செய்யும். அரவிந்தின் உண்மை முகத்தை பார்த்த அந்த நாளிலிருந்து
காவ்யா மாறிவிட்டாள். அவள் முன்பு போல சிரிக்கவில்லை, கவிதை எழுதவில்லை. அவள் மனசு முழுக்க அமைதி, உடைந்த மனம். ஒரு நாள் அம்மா லக்ஷ்மி மெதுவாக கேட்டாள், காவ்யா, ஏன் இப்படி அமைதியா இருக்கேம்மா? காவ்யா சிரிக்க முயன்றாள். ஆனால் கண்களில் கண்ணீர். அம்மா, சில கனவுகள் நம்மை விட்டு போகும்போது நாமும் கொஞ்சம் மாறிடுவோம். அம்மா புரிந்து கொண்டாள். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. அக்காவின் ஊக்கம். நந்தினி ஒரு நாள் காவ்யாவை வெளியே அழைத்துச் சென்றாள். காவ்யா, நீ உன் வாழ்க்கையை ஒரு மனிதருக்காக நிறுத்தக்கூடாது. உனக்கு திறமை இருக்கு, உனக்கு கனவு இருக்கு. நீ எழுத்தாளர் ஆகணும்னு ஆசை இல்லையா? அந்த வார்த்தைகள் காவ்யாவின் மனதில் ஒரு தீப்பொறி உருவாக்கியது. புதிய தொடக்கம். காவ்யா ஒரு சிறிய பத்திரிகை அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்தாள். அவளது வேலை கதைகள் எழுதுவது. முதலில் பயம், பிறகு நம்பிக்கை. அவள் தனது வாழ்க்கை அனுபவத்தை கதையாக எழுத ஆரம்பித்தாள். அந்த கதை வாசகர்களிடம் பெரிய வரவேற்பு பெற்றது. புதிய மனிதர் கார்த்திக் அதே அலுவலகத்தில் வேலை பார்த்தார். கார்த்திக் அவர் அமைதியானவர், பொறுப்பானவர். அவர் காவ்யாவின் கதைகளை படித்து மிகவும் ரசித்தார். ஒரு நாள் அவர் சொன்னார், உங்க எழுத்துல உண்மை இருக்கு, அது வாசகர்களின் மனசை தொடுது. காவ்யா முதல் முறையாக மீண்டும் சிரித்தாள். நட்பு வளர்ச்சி நாட்கள் கடந்து கார்த்திக் மற்றும் காவ்யா நல்ல நண்பர்கள் ஆனார்கள். கார்த்திக் ஒருபோதும் அவள் கடந்த காலத்தை பற்றி கேட்கவில்லை. அது காவ்யாவுக்கு ஒரு மரியாதையாக இருந்தது. வீட்டில் மாற்றம். வீட்டில் அனைவரும் காவ்யாவின் மாற்றத்தை கவனித்தார்கள். அப்பா ராமமூர்த்தி மகிழ்ச்சியாக இருந்தார். என் மகள் மீண்டும் சிரிக்கிறார். அவர் மனதில் ஒரு அமைதி. அரவிந்தின் திரும்புதல். ஒரு நாள் திடீரென்று அரவிந்த் காவ்யாவை சந்திக்க வந்தான். காவ்யா, நான் தவறு செய்தேன், என்னை மன்னிச்சிரு. காவ்யா அமைதியாக பார்த்தாள். முன்பு இருந்த காவ்யா இருந்தால் உடனே மன்னித்திருப்பாள். ஆனால் இப்போது அவள் மாறிவிட்டாள். காவ்யாவின் பதில். அவள் மெதுவாக சொன்னாள், நான் உன்னை வெறுக்கவில்லை, ஆனால் நான் என்னை இழக்க விரும்பவில்லை. நீ என் வாழ்க்கையில் ஒரு பாடம், ஆனால் என் வாழ்க்கை நீ இல்லை. அந்த வார்த்தைகள் அரவிந்தை அமைதியாக்கியது. அவன் திரும்பி சென்றான். கார்த்திக்கின் உண்மை. ஒரு நாள் கார்த்திக் காவ்யாவிடம் சொன்னார், காவ்யா, நான் உன்னை மதிக்கிறேன். உங்கள் வழியை கடந்து வந்த தைரியம் எனக்கு பிடிக்கும். காவ்யா அமைதியாக இருந்தாள். அவள் பயந்தாள். மீண்டும் காதல், மீண்டும் வலி. அக்காவின் அறிவுரை. நந்தினி சொன்னாள், எல்லோரும் ஒரே மாதிரி இல்லைம்மா. சிலர் நம்ம வாழ்க்கையை உடைக்க வருவார்கள், சிலர் நம்ம வாழ்க்கையை உருவாக்க வருவார்கள். குடும்பத்தின் மகிழ்ச்சி. ஒரு நாள் காவ்யாவின் கதை ஒரு பெரிய பத்திரிகையில் வெளியானது. அவள் பெயர் பிரபலமானது. அப்பா பெருமையுடன் சொன்னார், இதுதான் என் மகள். அம்மா கண்ணீர் விட்டார், மகிழ்ச்சியின் கண்ணீர். மனதில் ஒரு கேள்வி. காவ்யா தனது அறையில் தனியாக இருந்தாள். அவள் மனதில் ஒரு கேள்வி, நான் மீண்டும் காதலிக்கலாமா? அந்த நேரத்தில் கார்த்திக் அனுப்பிய ஒரு மெசேஜ், நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். அந்த மெசேஜ் அவள் மனதில் ஒரு அமைதியை உருவாக்கியது. காதல் ஒரு முறை தோல்வியடைந்திருந்தால் வாழ்க்கை முடிவதில்லை. சில நேரங்களில் காதல் நம்மை உடைக்க வருகிறது, சில நேரங்களில் காதல் நம்மை உருவாக்க வருகிறது. காவ்யா தனது வாழ்க்கையில் மீண்டும் ஒரு முடிவின் முன் நின்றார். கார்த்திக் அவனது வாழ்க்கை துணையா மாறுவாரா அல்லது ஒரு நட்பாகவே தொடருமா? நந்தினியின் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய திருப்பம் வர இருக்கிறது. அது மகிழ்ச்சியா அல்லது புதிய சோதனையா? வாழ்க்கை நம்மை சோதிக்கும், ஆனால் நம்ம தைரியம் நம்மை உயர்த்தும். வாழ்க்கை ஒரு நதி போல சில நேரம் அமைதியாக ஓடும், சில நேரம் வெள்ளமாக மாறும். காவ்யாவின் வாழ்க்கை மீண்டும் அமைதியாக மாற ஆரம்பித்தது. ஆனால் நந்தினியின் வாழ்க்கையில் ஒரு புயல் உருவாகி கொண்டிருந்தது. நந்தினியின் புதிய உலகம். நந்தினி மருத்துவமனையில் மிக அர்ப்பணிப்புடன் வேலை செய்தாள். அவள்
நோயாளிகளை தனது குடும்பம் போல பார்த்து கொண்டாள். ஒரு நாள் ஒரு வயதான அம்மா அவளது கையை பிடித்து சொன்னார், நீ ஒரு நர்ஸ் இல்லம்மா, நீ ஒரு தேவதை. அந்த வார்த்தைகள் நந்தினியின் மனதில் மகிழ்ச்சியை உருவாக்கியது. புதிய மனிதர் டாக்டர் ராகுல் அதே மருத்துவமனையில் வேலை பார்த்தார். டாக்டர் ராகுல் அவர் புத்திசாலி, அமைதியானவர், மனிதநேயம் கொண்டவர். அவர் நந்தினியின் அர்ப்பணிப்பை கவனித்தார். ஒரு நாள் அவர் சொன்னார், நந்தினி, உங்கள் டெடிகேஷன் ரொம்ப ரேர். நந்தினி சிரித்தாள். இது என் வேலை சார். ஆனால் அந்த நாள் முதல் ராகுலின் மனதில் நந்தினி ஒரு சிறப்பு மனிதராக மாறிவிட்டார். வீட்டில் மகிழ்ச்சி. இதற்கிடையில் காவியா தனது முதல் எழுத்தில் முன்னேறி கொண்டிருந்தாள். ஆனால் அவள் ஒரு பெரிய விருது பெற்றாள். அந்த நாள் அப்பா ராமமூர்த்தி அழுதார். என் மகள்கள் இருவரும் என் பெருமை. கார்த்திக்கின் உண்மை உணர்வு. கார்த்திக் காவியாவை நீண்ட நாட்களாக காதலித்தார். ஆனால் அவர் அவளது மனதை காயப்படுத்த விரும்பவில்லை. ஒரு நாள் அவர் தைரியமாக சொன்னார், காவியா, நான் உன்னை காதலிக்கிறேன். அந்த வார்த்தைகள் காவியாவை அமைதியாகியது. அவள் உடனே பதில் சொல்லவில்லை. அவள் பயந்தாள். மீண்டும் காதல், மீண்டும் வழி. நந்தினிக்கு வந்த ப்ரொபோசல். ஒரு நாள் டாக்டர் ராகுல் நந்தினியின் வீட்டிற்கு வந்தார். அவருடன் அவரது பெற்றோரும் வந்தனர். ராமமூர்த்தி மற்றும் லக்ஷ்மி ஆச்சரியப்பட்டனர். ராகுலின் அப்பா சொன்னார், உங்கள் மகள் நந்தினியை எங்கள் மகளுக்கு திருமணம் செய்ய விரும்புகிறோம். அந்த வார்த்தைகள் வீட்டில் ஒரு மகிழ்ச்சி சூழலை உருவாக்கியது. நந்தினியின் மனநிலை, அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனால் நந்தினி அமைதியாக இருந்தாள். அவள் தனது அறையில் தனியாக இருந்தாள். அவள் நினைத்தாள், நான் என் குடும்பத்திற்காக வாழ்ந்தேன். இப்போது நான் என் வாழ்க்கைக்காக ஒரு முடிவை எடுக்கலாமா? காவியாவின் முடிவு அதே இரவு. கார்த்திக் அனுப்பிய மெசேஜ், நீ ரெடி இல்லைனா நான் காத்திருப்பேன். அந்த மெசேஜ் காவியாவின் கண்களில் கண்ணீர் வர வைத்தது. அவள் நினைத்தாள், இவர் என்னை இழக்க பயப்படவில்லை, ஆனால் என்னை மதிக்கிறார். திடீர் சோதனை. அடுத்த நாள் ராமமூர்த்தி திடீரென மயங்கி விழுந்தார். அவரை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். டாக்டர் சொன்னார், அவருக்கு இதய பிரச்சனை. அந்த வார்த்தைகள் 2 மகள்களின் உலகத்தை உடைத்தது. மகள்களின் தியாகம். நந்தினி மற்றும் காவியா இருவரும் அழுதனர். நந்தினி சொன்னாள், நம்ம அப்பா நம்ம வாழ்க்கைக்காக வாழ்ந்தார், இப்போ நம்ம அப்பாவுக்காக வாழணும். காவியா தனது அக்காவை கட்டி தழுவினாள். ராகுலின் உண்மை. அந்த நேரத்தில் ராகுல் இவர்களுடன் இருந்தார். அவர் எல்லா உதவியும் செய்தார். அவர் சொன்னார், நந்தினி, நீ ஒருத்தி இல்லை. அந்த வார்த்தைகள் நந்தினியின் மனதில் ஒரு நம்பிக்கை உருவாக்கியது. காவியாவின் பெரிய முடிவு. ஒரு நாள் காவியா கார்த்திக்கை சந்தித்தாள். அவள் சொன்னாள், நான் மீண்டும் காதலிக்க பயந்தேன், ஆனால் இப்போ புரிகிறது. காதல் என்பது வலி இல்லை, அது நம்பிக்கை. கார்த்திக் அமைதியாக கேட்டார். காவியா மெதுவாக சொன்னாள், நான் உன்னை நம்புகிறேன். அந்த நாள் காவியா தனது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கினார். ஆனால் நந்தினியின் வாழ்க்கையில் இன்னும் ஒரு பெரிய உண்மை வெளிவர இருக்கிறது. அது அவரது திருமணத்தை பாதிக்குமா அல்லது அவரது வாழ்க்கையை மாற்றுமா? ராமமூர்த்தி மீண்டும் நலம் பெறுவாரா அல்லது குடும்பம் இன்னும் ஒரு சோதனையை சந்திக்குமா? வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை உடைக்கும், ஆனால் அந்த உடைந்த துண்டுகளிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கும். ராமமூர்த்தி மருத்துவமனையில் இருந்த அந்த நாட்கள் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய சோதனை. அப்பாவின் உடல்நிலை. நந்தினி தினமும் அப்பாவை பார்த்து கொண்டாள். அவள் நர்ஸ் என்றாலும் அந்த நேரத்தில் அவள் ஒரு நர்ஸ் இல்லை, அவள் ஒரு மகள். ஒரு நாள் ராமமூர்த்தி மெதுவாக கண் திறந்தார். நந்தினி. அந்த ஒரு வார்த்தை. நந்தினியின் கண்களில் கண்ணீர். அப்பா, நான் இங்கே இருக்கேன். அப்பாவின் பயம்
ராமமூர்த்தி மெதுவாக சொன்னார், என் மகள்களின் வாழ்க்கையை பார்க்கணும், அவர்களை சந்தோஷமா பார்க்கணும். அந்த வார்த்தைகள் நந்தினி மற்றும் காவ்யாவின் மனதை உடைத்தது. நந்தினியின் ரகசியம் அந்த இரவு. நந்தினி ஒரு பெரிய முடிவை எடுத்தாள். அவள் ராகுலை சந்தித்தாள். ராகுல், நான் உங்களிடம் ஒரு உண்மை சொல்லணும். ராகுல் அமைதியாக கேட்டார். நந்தினி சொன்னாள், நான் என் குடும்பத்திற்காக என் கனவுகளை விட்டேன். என் வாழ்க்கையை விட என் குடும்பம் முக்கியம். இப்போ கூட என் அப்பா தான் என் முதல் பொறுப்பு. ராகுல் சிரித்தார். அவர் சொன்னார், அதனால்தான் நான் உங்களை காதலிக்கிறேன். ராகுலின் உண்மை காதல். நந்தினி, நான் உங்களை மாற்ற வரல, நான் உங்களோடு சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை வாழ வரேன். அந்த வார்த்தைகள் நந்தினியின் மனதில் அமைதியை உருவாக்கியது. அவள் முதல் முறையாக தனது வாழ்க்கையை பற்றி சிந்தித்தாள். காவ்யாவின் மகிழ்ச்சி இதற்கிடையில். கார்த்திக் தனது பெற்றோருடன் காவ்யாவின் வீட்டிற்கு வந்தார். அவர் நேராக ராமமூர்த்தியிடம் சொன்னார், சார், நான் காவ்யாவை காதலிக்கிறேன். அவளை சந்தோஷமாக வைக்க என் வாழ்க்கை முழுக்க முயற்சி செய்வேன். ராமமூர்த்தி அமைதியாக பார்த்தார். அவர் காவ்யாவை பார்த்தார். காவ்யாவின் கண்களில் நம்பிக்கை இருந்தது. அப்பாவின் முடிவு. ராமமூர்த்தி மெதுவாக சொன்னார், என் மகள் சந்தோஷமா இருந்தா அதுவே என் சந்தோஷம். அந்த நாள் அந்த வீட்டில் மீண்டும் மகிழ்ச்சி திரும்பியது. இரட்டை திருமணம். சில மாதங்கள் கழித்து அதே வீட்டில் 2 திருமணங்கள். நந்தினி, ராகுல், காவ்யா, கார்த்திக். அந்த நாள் ராமமூர்த்தி மற்றும் லக்ஷ்மி மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டனர். திருமண மேடையில் ராமமூர்த்தி தனது மகள்களை பார்த்தார். அவர் நினைத்தார், நான் என் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கவில்லை, ஆனால் என் மகள்கள் என் சாதனை. இறுதி உண்மை. திருமணத்திற்கு பிறகு காவ்யா ஒரு பிரபல எழுத்தாளராக மாறினார். அவளது கதைகள் ஆயிரக்கணக்கான மக்களின் மனதை தொட்டது. நந்தினி ஒரு பெரிய மருத்துவமனையில் சீனியர் நர்ஸானாள். அவள் இன்னும் தனது அன்பான மனதை மாற்றவில்லை. இறுதி காட்சி. ஒரு நாள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருந்தனர். ராமமூர்த்தி மெதுவாக சொன்னார், வாழ்க்கையில் பணம் முக்கியம் இல்லை, குடும்பம்தான் முக்கியம். காதல் வரலாம் போகலாம், ஆனால் குடும்பம் எப்போதும் நம்மோடு இருக்கும். காவ்யா தனது அப்பாவின் தோளில் சாய்ந்தாள். நந்தினி தனது அப்பாவின் கையை பிடித்தாள். அந்த நாள் அந்த குடும்பம் முழுமையானது. உண்மையான காதல் நம்மை மாற்றாது, நம்மை முழுமையாக்கும். குடும்பம் என்பது நம்மை எப்போதும் விடாமல் பிடித்து நிற்கும் கை.